சொல்லியிருக்கீங்க கோபி சுதாகர். ஆனா முன்னாடி வீடியோல மாற்றாக பேசியிருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் பார்க்குற பட்சத்துல மக்களுக்கு அந்த பதற்றம் இருக்கும். கோபி சுதாகரின் மீது தவறு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் இங்க சுட்டிக்காட்ட வரல. பட் இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் படி அவர் சொன்ன இந்த கருத்தை நிச்சயமா ஏற்கணும். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ரேபிட் தொற்றுலாம் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரல. அந்த நேரத்துல விலங்குகளை பாதுகாப்பதற்கு அவங்க போட்ட வீடியோக்களையும் நம்ம ஆதரிக்கணும். சோ இந்த இடத்துல இரண்டு தரப்பாக நீங்க பார்க்கணும். முன்னாடி பேசிட்டு பின்னாடி இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. விலங்கின ஆர்வலர்களுக்கு நிச்சயமா அதனால் வருத்தம் ஏற்படலாம். நான் சொல்றது என்ன அப்படின்னா, இதே குரலோடு எப்பொழுதும் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இந்த லேபர் டாக், பூபர் டாக், ஹஸ்கி புஸ்கி இதெல்லாம் வச்சு வளர்க்கறதை விட்டுட்டு நம்ம நாட்டு நாய்களை வளங்க. அவ்வாறு வளர்க்குற பட்சத்தில் இந்த ஸ்ட்ரீட்ல டாக்ஸ் அதிகமாக வந்துட்டு சேராது. நீங்க நாட்டு நாய்களை வளர்க்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, இவங்கெல்லாம் வந்துட்டு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு பெட்ஸோட போவாங்க. எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அந்த பெட்ஸோட போகக்கூடிய அவங்க இது எத்தனை லட்சம் டாக் தெரியுமா, இது எத்தனை லட்சம் கேட்டு தெரியுமான்னு சொல்லி பீத்திக்கணும். இந்த பெருமை பீத்தலுக்காகவே வெளிநாட்டு டாக வளர்க்குறது. சத்தியமா உயிரினங்களின் மீது அன்புலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு விளக்கமும் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் பணக்காரன், கார் வச்சிருக்கேன், 1 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு நாய் வச்சிருக்கேன், கௌரவம். இதுதான் சத்தியமான உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையிலேயே